இங்க ஒரு குட்டி பொண்ணு ஒரு பையனு கோயில்ல உட்காந்து சாமிக்கு விளக்கேத்தி பிரார்த்தனை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப திடீர்னு அந்த இடத்துக்கு அந்த பையனோட அப்பா பின்னாடி வந்து அந்த பையனை ஓங்கி அடிச்சுட்டு, நான் உங்ககிட்ட என்ன வேலை கொடுத்தா நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை துரத்தி விட்டுருவாரு. இப்ப இந்த பொண்ணு மட்டும் தான் தனியா அங்க நிக்கும். இவருமே அந்த பொண்ணு கிட்ட, நீ ஏமா முன்ன மாதிரி எங்க வீட்டுக்கு விளையாட வரதில்ல, நாளைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாரு. அடுத்த நாள் இந்த பொண்ணுமே அந்த பையனை பார்க்க வீட்டுக்கு போயிருக்கும் போது அந்த பையனோட அப்பா அந்த பொண்ணோட கையில குட்டியா ஒரு சாக்லேட் கொடுத்துட்டு அந்த பொண்ணு கிட்ட மிஸ்யூஸா நடந்துக்க பாப்பாரு. அப்ப கடைக்கு போன அவரோட பையனுமே வீட்டுக்கு வந்துருவான். அதை பார்த்தோன்னு அந்த பொண்ணுமே வேகமா அந்த பையன் கிட்ட போய் அழுதுகிட்டே இருக்கும். அந்த பையனுக்குமே ரொம்ப கோவமா இருக்கு. நைட்டு தூங்கும் போது கூட இந்த பையன் அதை பத்தி தான் நினைச்சுக்கிட்டே இருக்கான். இப்ப கரெக்டா அவங்க அப்பா தூங்குன நேரம் பார்த்து ஒரு கல் எடுத்துட்டு வந்து அவங்க அப்பா மண்டையில ஓங்கி அடிக்க ஆரம்பிக்கிறான். இவன் அடிச்ச போர்ஸ்ல அவரே இறந்து போயிருவாரு. அதுக்கப்புறம் வீட்டுல இருக்க சீமனை எடுத்து வீடு ஃபுல்லா தெளிச்சிட்டு வீட்டை பத்த வச்சிருவான். ஆனா இவன் அந்த வீட்டுக்குள்ள மாட்டாம ஒரு பக்கம் வெளியில வந்து தப்பிச்சு ஓடிடுவான். இப்ப அந்த ஊர்ல இருக்க எல்லாத்துக்குமே அப்பா பையன் ரெண்டு பேருமே நெருப்புல மாட்டி இறந்து போயிட்டாங்க தான் நினைப்பாங்க. ஆனா இவன் மட்டும் யாருக்குமே தெரியாம ஒரு மாஸ்க் போட்டுட்டு அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு வாழ ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணுக்கே தெரியாம பின்னாடி இருந்து பல உதவி பண்ணிட்டு இருப்பான். இதோட பார்ட் 2 வேணும்னா கமெண்ட்ல எஸ் கமெண்ட் பண்ணுங்க.